ஹலோ, இன்றைக்குள்ள ஹெல்தி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்குள்ள லஞ்ச் சோறு. இதிலிருந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கிது. இது கூடவே கொஞ்சம் பீர்க்கங்காய் சாம்பார். இது பருப்பு போட்டு வச்சுருக்கிறோம்ல, அதில் பருப்புலேருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிது. பீர்க்கங்காய் வந்துட்டு நீர் சத்து, நார் சத்து நிறைஞ்சிருக்கு. இதில் விட்டமின்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அயனும் ஜாஸ்தியாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இது நம்ம சாப்பிடும்போது பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். எப்போதும் கூலாக வச்சுக்க பீர்க்கங்காய் உதவும். கொஞ்சம் பாலக் பொரியல், பாலக்கீரை, முட்டையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த பாலக்கில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. பாலக்கில் மட்டும் இல்லை, எல்லா கீரையிலையும் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் விட்டமின்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. கீரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அனீமியா வந்துட்டு தடுக்கலாம். இதில் இருக்கிற நார் சத்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் விட்டமின் ஏ ஜாஸ்தியாக இருக்கனால இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கூடவே கொஞ்சம் முருங்கைப்பூ ரசம். இந்த முருங்கைப்பூவில் நிறைய சத்து இருக்குது. முருங்கைப்பூ மட்டும் கிடையாது, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை விதை, அதில் இருக்கிற ஆயில், இது எல்லாமே சத்து நிறைஞ்சது. முருங்கைப்பூவை நம்ம பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ரசம் வச்சும் சாப்பிட்லாம். இப்படி இருக்கும்போது நமக்கு பிளட் வந்துட்டு ப்யூரிஃபை ஆகும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை லெவல் வந்துட்டு கம்மி பண்ணும். இது அனீமியாவை தடுக்கும். இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அனீமியாவே இருக்காது. நல்ல பிளட்டு வந்துட்டு ஹீமோக்ளோபின் வந்துட்டு நல்ல ரேஸ் ஆகும். இதில் கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கனால எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இதில் விட்டமின்ஸும் இருக்குது, அயன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இது கூடவே கொஞ்சம் கொய்யா பழம்னு நினச்சி கட் பண்ணேன். ஆனால் அது கொஞ்சம் காயாக இருந்தது, இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது. கொய்யாவில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஆப்பிளுக்கு ஈக்குவலண்ட்டாக எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்குது. பழங்கள்லேயே வச்ச கொய்யாவும் பைனாப்பிளும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். மோஸ்ட்லி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது காலையில் கிளைமேட் ரொம்ப கூலாக இருந்ததுனால மதியம் எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு இந்த கொய்யா பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இதில் இருக்கிற நார் சத்து வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இது ஸ்கின் கேருக்கு கூட நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தோம்னா ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ ஆகும். இந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வராமல் தடுக்கும். அது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வீடியோஸ் இருக்குது, கூடவே ஹெல்த் டிப்ஸும். இது இந்தியன் டைமில் மார்னிங் 10:45 to 11:30 வரும். ஆஃப்டர்நூன் வந்துட்டு 3 to 3:30க்குள்ளே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.